முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று நீ கண் விழித்து பார்க்கும் பொழுது என்னுடைய பதிவு உன்னுடைய கண்களில் பட்டிருக்கும். அப்படிப்பட்டால் இதை நிச்சயமாக முழுவதுமாக கேள் தங்கமே. இன்று மிகப்பெரிய வரம் ஒன்று உனக்கு கிடைக்கும். எப்பொழுதும் இப்படியே சொல்கின்றீர்கள், ஆனால் என் வாழ்க்கையில் நான் முன்னேறிய பாடில்லை அப்பா, அப்படியே இருக்கின்றேன், என்னை இப்படியே விட்டு விடாதீர்கள், ஏதாவது செய்து என்னை காப்பாற்றி விடுங்கள் அப்பா என்று கேட்கின்றாய். உன்னை நான் எப்படி விட்டுவிடுவேன் தங்கமே? உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்து கொண்டு வாழ்க்கையின் மீது சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே. கஷ்டமான நிலை வரும்பொழுது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் என்றோ அல்லது சில காலம் முன்போ நீ ரசித்த சின்ன சின்ன நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ச்சி கொள். இப்பொழுது வழிகள் பலவற்றை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய், ஆனால் என்றோ எப்பொழுதோ பல சந்தோஷங்களையும் அனுபவித்திருப்பாய் அல்லவா? அதை அவ்வப்பொழுது ரசித்து வாழ கற்றுக்கொள் தங்கமே. நிச்சயம் அது ஒரு புது புத்துணர்ச்சியை உனக்கு தரும். நான் மீண்டும் அதே சந்தோஷத்துடன் வாழ்வேன், வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் என்று மனதில் உறுதி கொள். என் வாழ்க்கையில் அப்படி ரசித்த நிகழ்வுகள் எதுவும் இல்லையே, அப்படி மட்டும் கூறிவிடாதே. நிச்சயமாக வாழ்க்கை முழுவதையும் உனக்கு நான் கடினமாக கொடுத்திருக்க மாட்டேன். பல சந்தோஷ நிகழ்ச்சிகளையும் நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். சந்தோஷமே இல்லை என்று நினைக்காதே. உன்னுடைய கடந்த காலத்தில் நீ சந்தோஷமாக இருந்திருக்கின்றாய். இப்பொழுது உன்னுடைய மன அழுத்தத்தால் நீ ரசித்த சந்தோஷங்களை பார்த்து மறந்து அப்படி ஒன்றுமே இல்லை என்கின்றாய். நீ உன்னை அறிவதற்கு தியானம் உதவும். அனுதினமும் நீ தியானம் செய்வதன் மூலம் உன்னுடைய அலைபாயும் எண்ணங்கள், துயரங்கள், ஏமாற்றங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் அடங்க தொடங்கும். நிதானமாக யோசித்து பார். நீ தியானத்தில் ஈடுபட உன்னுடைய மனம் ஒருமைப்பட்டு உன் வாழ்வில் நோக்கம் நிறைவேறும். மனதை ஒருநிலைப்படுத்தி வா தங்கமே. உனது இந்த நிலை மாறி உன் லட்சியத்தை நீ அடைவாய். உன்னை உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவது உன் அப்பா நான் போராடி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும். நீ சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக வாழ்வாய். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. நீ செய்கின்ற அனைத்தையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் என்ற உண்மை மட்டும் உனக்கு தெரிந்துவிட்டால் நீ படுகின்ற கஷ்டத்தை பற்றியோ எதிர்பார்க்கின்ற விஷயத்தை பற்றியோ கவலைப்பட மாட்டாய். அனைத்தையும் என் அப்பா பார்த்து கொள்வார் என்று விட்டு விடுவாய். அனைத்தும் என் கண்முன்னே தான் நடக்கின்றது. நான் இன்றே உனக்கு ஒரு வரத்தை அள்ளி தருகின்றேன். அதை வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முயற்சி செய். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.